ஆளுக்கும் உயரத்திற்கும் தோட்டத்திற்கும் இந்த இடத்திற்கு வந்ததற்கு சம்பந்தமே கிடையாது. ஓஹோ, பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்கணும் சும்மாவா? எம்மிடத்தில் உமக்கு என்ன வேலை? எம்மிடத்தில் உமக்கு என்ன வேலை? இடம் எமக்கு சொந்தம். இடம் எமக்கு சொந்தம். உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? நான் என்ன சொல்றேன்னா அதை தான் திருப்பி சொல்றேன். நீ ஓஹோ, புதுசா எதுவும் சொல்ல தெரியாதா? சொல்லுங்க. எமது இடத்தில் உமக்கு என்ன வேலைன்னு கேட்டேன். ஆமா. நீ எமது இடத்தில் உமக்கு என்ன வேலைன்னு கேட்ட. ஓஹோ, இடம் எமக்கு சொந்தம்னு நீ இடம் எமக்கு சொந்தம்ங்கிற. எதையாவது ஒரு மாறுதலை சொல்லணும். திருப்பிட்டு இடம் எனக்கு சொந்தம்னா இடத்துக்கு பேரு வேலிமலை சாரல். ஆமா, வேலிமலை சாரல் தான். இடத்துக்கு பேர் வேலிமலை சாரல். முனிவர்கள் வேள்வி நடத்தியதுனாலதான் அந்த இடத்துக்கு பேரு வேலிமலை சாரல் வந்துச்சு. அம்மா அதான். ஒண்ணு நீ பேசு, இல்லைன்னா என்னை பேச விடு. இல்ல நீங்க பேசுங்க. சும்மா தோணன்னு இருக்க கூடாது, எனக்கு பிடிக்காது. சரியா? நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. ஒரு 4 விஷயம் பேசினாலும் நல்லதா மக்களுக்கு புரியுற மாதிரி பேசிட்டு போகணும். ஆமா, இல்லைன்னா பேசக்கூடாது. இல்ல நீங்க பேசுங்க. நான் முடிச்சுட்டு போயிருவேன். ஆமா, இல்ல நீங்க பேசுங்க. சரியா? பேசுங்க பேசுங்க. அப்புறம் திரும்ப தோண பேசியிருந்தா நான் எப்படியா பேச முடியும்? நான் பேசுறேன், நீங்க பேசுங்க பேசுங்க பேசுங்க. நீங்க பேசுறப்ப நான் குறுக்க பேசுனேன்னா நீ என்ன வேண்டாம்னு சொல்லு. சரி சார். அதனாலதான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, எனக்கு ஒரு வாய்ப்பு. பேசுங்க பேசுங்க. சரியா? நீங்க பேசுங்க. இடத்துக்கு நீங்க பேசுறப்ப நான் குறுக்க பேசக்கூடாது, அவ்வளவுதானே? பேசுங்க நீங்க. பேசுங்க. இடத்துக்கு நீங்க பேசுறப்ப நான் பேசுறேன்னா நீங்க என்ன சொல்றீங்க நான் கேக்குறேன். சரி. இடத்துக்கு மேல நான் பேசுவேனா? இதுக்கு மேல நான் பேசுவேனா? பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்கிறேன். நீங்க பேசுங்க. சரி, நீங்க பேசுங்க. இடத்துக்கு சொல்லிக்கிறீங்களா? குறுக்க பேசி அறிவு இருக்கு உனக்கு? இல்ல இல்ல என்ன பேசுறேன்? அத்தடி. இடத்துக்கு பேர் வேலிமலை சாரல். முனிவர்கள் வேள்வி நடத்தியனால வேலிமலை சாரல் பேருக்கு ஓடம் சொல்றீல. நீ சரியான ஆம்பளை. இந்த இடத்துக்கு உண்டான விளக்கத்தை நீ சொல்லிட்டு போறியா? என்ன சொன்னாலும் கேட்கிறேன். வான்மீகி சிவசனம் அமைவதற்கு காரணமாக இருந்தார். அதனாலதான் திருவான்மீகியூர் அப்படின்னு ஒரு பேர் வர காரணமா இருந்தது. ஓடம் சொல்றீல. நீ சரியான ஆம்பளை. இந்த இடத்துக்கு உண்டான விளக்கத்தை நீ சொல்லிட்டு போறியா? நாகம் உண்ட விஷத்தை மருதமாக்கி அமிர்தமாக்கி உண்ணுகிறார் சிவபெருமான். அதனாலதான் மதுரைன்னு பேர் இருக்கு. அதனால இந்த இடத்துக்கு நீ விளக்க மட்டும் நீ சொல்லிட்டு போரு. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். வேதசர்மா என்று சொல்லக்கூடிய ஒரு அர்ச்சகர். கிண்டல் பண்றியா? கிண்டல் பண்றியா கேட்கிறேன். நக்கலு முக்கலு விக்கல் எல்லாம் வரும் எனக்கு தெரியும். தும்முடா, அங்கிட்டு போய் தும்முடா. வேதசர்மா என்று சொல்லக்கூடிய அர்ச்சகர் நெல்ல காயப்பட்டு போனார். மழை பொழிந்தது. சிவபெருமான் நெல்லுக்கு வேலி இடுகிறார். அதனாலதான் திருநெல்வேலின்னு பேர் இருக்கு. ஓடம் சொல்லல. நீ சரியான ஆம்பளை. இடத்துக்கு உண்டான விளக்கது. ஆடுக்கும் யானைக்கும் முக்தி கொடுப்பதனால திருவாடானை அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஓடம் சொல்றீல. நீ சரியான ஆம்பளை. இந்த இடத்துக்கு உண்டான விளக்கத்தை பற்றி சொல்லுவியா? சிவனும் சக்தியும் தனித்தனியே இருக்கும் பொழுது சிவனும் சக்தியும் தனித்தனியே இருக்கும் பொழுது என்ன அவர் அவசரமா இருந்தா உட்கார அடக்கி சேர்த்த இல்லைன்னா பேம்பஸ் வாங்கி மாட்டுனா. ஐயோ சொல்றா உட்கார. சிவனும் சக்தியும் தனித்தனியே இருக்கும் பொழுது இல்ல இல்ல சொல்ல மாட்டேன். சரியான ரவுடியா இருப்பார் போல இருக்கு. சிவனும் சக்தியும் தனித்தனி இருக்கும் பொழுது பிரிங்கு முடிவனாகப்பட்டவன் அந்த அக்கா படுக்கிற அக்கா எந்திரிச்சு உக்காருக்கா. சத்த முக்காடு மாட்டேங்குது அக்கா. சொல்றா அக்கா எந்திரிச்சு உக்காருக்கா. பொழந்துக்கிட்டு படுக்காதாக்கா. எந்திரிச்சு உக்காருக்கா. அக்கா உனக்கு கையெடுத்து கும்பிடுற சத்த உக்காருக்கா. சிவனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். சிவனை பத்தி பேசுற நீ பொழக்காதாக்கா.
இப்ப நான் எதுல விட்டேன்? வாயில விட்டீங்க. மைக்கில் சிவனும் சக்தியும் தனித்தனி இருக்கும் பொழுது பிரிங்கி மணிவனாகப்பட்டவன் இடையிலே கோடு ஓட்டு வளவர். அதனால கையை தலைக்கு வச்சு படுக்கிறப்பா. யாக்க தலைக்கு வச்சு படுக்கிற யாத்திரிகா சத்த தலையில நில்லுக்கல்லண்ணா. பிரிங்கி மணிவன் இடையிலே கோடு போட்டு வளவருகிறான். திருச்செங்கோடுன்னு பேர் இருக்கு. ஓடும் சொல்றீல, நீ சரியான ஆம்பளை. இந்த இடத்துக்கு உண்டான விளக்கத்தை நீ சொல்லிட்டு போயிரியா? அப்படிப்பட்ட பிரிங்கி முனிவனுக்கு சிவன் சொல்கிறார், தனித்தனி இருக்கும் பொழுது நீ சுத்தி வந்தது உறவையிலே நியாயமாக இருக்கலாம். சக்தி கேட்கிறாள், உங்கள் உடம்பிலே எனக்கு பாதியை கொடுங்கள் என்று இருக்கிறார். சிவன் உடம்பிலே பாதியை கொடுக்கிறான். ஆண் பாதி பெண் பாதி அர்த்தநாரி மங்கே உருவாகர். அப்படி உருவத்தை கொடுத்த உடனேயே பிரிங்கி முனிவன் வண்டாக உருமாறுகிறான். சிவபெருமானை சுற்றி வந்த இந்த உடம்பால் இருந்த சக்தியும் சுற்ற மாட்டேன் என்று என்ன செய்கிறார்? வண்டாக உருமாறி இடையிலே துளைத்துக் கொண்டு சிவனை மட்டுமே வளம் வந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட பிரிங்கி முனிவனாகப்பட்ட வண்டாக உருமாறியதனால்தான் திருவண்டுரை அப்படின்னு ஒரு பேர் வர காரணமாக இருந்தது. இந்த இடத்துக்கு உண்டான நீ விளக்கத்தை மட்டும் நீ சொல். இந்த அக்கா எந்திரிச்சா சிவனை பத்தி பேசிட்டு இருக்கையில என்னமா அந்த அக்காவுக்கு அவசரம் போல இருக்கு. அது போகுது சத்த போன மண்ணிலேயே போட்டு மூடி வைக்கா சத்த. அது ஓடுமா, ஒரே ஓட்டமா ஓடுதுங்க. அப்படிப்பட்ட வாயை புத்திரி வாயை பொழுது கிடைச்சு. அப்படிப்பட்ட பிரிங்கி முனிவனுக்கு சிவன் சாபம் கொடுக்கிறான். இருவரும் ஒன்றாக இருந்த உடனே நீ என்னை மட்டும் ஏன் சுற்றி வந்தாய்? பூமியிலே பிறப்பாய், கஷ்டங்களை அனுபவிப்பாய், கடைசியில் என்னுடைய திருவடியை நாடுவாய் என்று பிரிங்கி முனிவனுக்கு சாபம் கொடுக்கிறார். பிரிங்கி போய் அமர்ந்த மலை பரங்கி மலர்ந்துக்கு ஓரம் சொல்லில. இந்த இடத்துக்கு உண்டான விளக்கத்தை நீ சொல்லி. இவன் கட்டத்துல சாந்தில் உட்காந்து எனக்கு படுலாம் பேசாம முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இவ்வளவு நேரம் பேசுறனே, ஒரு வார்த்தை வாயை திறந்து பேசியிருப்ப. எங்கய்யா பேச விடுறீரு? எடுத்தோடனே கட்டையை வாகுல விட்டாட்டுறீரு. ஒரு வாயை திறந்து பேசுவீங்க, எங்கயா பேச விட்டீரு? சரி, அண்ணன் யாருன்னு சொல்லுங்க. தம்பி யாருன்னு சொல்லுங்க. ஓ, அண்ணன் யாருன்னு கேட்டா தம்பி யாருன்னு கேட்பீங்களோ? ஓ, தம்பி யாருன்னு கேட்டா அண்ணன் யாருன்னு கேட்பீங்களோ? அண்ணனுங்களுக்கெல்லாம் நான் தான் தம்பி, தம்பிகளுக்கெல்லாம் நான் தான் அண்ணன், அண்ணனுக்கெல்லாம் நான் தான் தம்பி. போட்டியா? இல்ல போடல. ஏய், நாங்க மொத்தம் 10 பேர் பிறந்தோம். நாங்க மொத்தம் 7 பேர் பிறந்தோம். தக்கன், வசிஷ்டன், பிருகு, இருது, மரீசி, புலசியர், ஆங்கிரசர், அத்திரி, புலவர், நாரதர், எனக்கு மேல 9 அண்ணே. நான் கடைசி தம்பி. அண்ணனுங்களுக்கு நான் தம்பி. நீங்க தம்பிகளுக்கெல்லாம் அண்ணன். நீங்களே அண்ணன் தம்பி எத்தனை பேர்? அண்ணன் தம்பி 7 பேர். பாலே, உங்களுக்கு அண்ணன் எத்தனை பேர்? அண்ணன் 3 பேர். 3 அண்ணனுக்கு நீ என்ன வேணும்? தம்பி வேணும். தம்பி எத்தனை பேர்? 4 பேர். முட்டாப்படே, அவனுக்கு அண்ணன் எத்தனை பேரா? 3 பேர். 3 பேர். 3 அண்ணனுக்கு என்ன வேணும்? தம்பி. தம்பி. தம்பி எத்தனை பேரா? தம்பி 3 பேர். 3 தம்பிக்கு என்ன வேணும்? அண்ணன். நீ அண்ணனா இல்ல தம்பியா? அண்ணனுக்கெல்லாம் தம்பி, தம்பிக்கெல்லாம் அண்ணன். ஏய், 3 அண்ணனுக்கு தம்பி, 3 தம்பிக்கு அண்ணன். நீ அண்ணனா இல்ல தம்பியா? இது நான் வந்து நடுலவன். ஏய், முதல்ல வந்தவனை மூத்தவன், கடைசி வந்தவனை இளையவன், நடுவுல வந்தவனை நடுலவன். நீ எங்க பிறந்த? நடுவுல பிறந்தேன். மிச்சம் 6 பேர் எங்க பிறந்தாங்க? எனக்கு முன்னாடி பிறந்தாங்க. ஏய், அவங்களும் நடுவுல தான் பிறந்தாங்க. அவங்களும் நடுவுல வந்தானடா? இல்லைங்க. ஐயோ, சொன்னா சரியா இருக்கனே. ஒரு நாளைக்கு ஒண்ணுனா மொட்டை அடிச்சு விட்டுருவேன். சரியா? அத்தாடி, நீ நடுவுல பிறக்குற. அம்மா, நடுவுல மிச்சம் 6 பேரும் நடுவுல பிறந்தாங்க. நடுவுல பிறந்தாங்க. அவங்களும் நடுவுல தானே? நடுவுல இல்லைங்க, எல்லாம் வந்து எங்க அம்மாவுக்கு முன்னாடி பிறந்தாங்க. முதல்ல 3 பேரு. 3 பேரு எனக்கு முன்னால. யாருக்கு முன்னால? எனக்கு முன்னாடி பிறந்தாங்க. உனக்கு முன்னால எப்படி பிறக்க முடியும்? எனக்கு முன்னாடி இல்ல, எங்க அம்மாவுக்கு முன்னாடி பிறந்தாங்க. அப்படி தெளிவா சொல்லு. உங்க அம்மாவுக்கு முன்னால பிறந்தா உனக்கு என்னடா முறை வேணும்? அண்ணன் வேணும். டேய் டேய், எங்க உங்க அம்மாவுக்கு முன்னால பிறந்தா உனக்கு என்ன முறை வேணும்? அம்மாவுக்கு முன்னாடி பிறந்தா எனக்கு மாமா முறை வேணும். மாமா முறை வேணும். கத்தாதே, அதிர்ச்சி அவதியா சத்த. உங்க அம்மாவுக்கு முன்னால வந்தா மாமி முறை தானே வேணும்? மாமா முறை. அப்புறம் எப்படி அண்ணங்கிற நீ? அந்த முன்னாடி இல்லைங்க, இந்த முன்னாடி பிறந்தது. கேட்கறதுக்கு மட்டும் பதில். உங்க அம்மாவுக்கு முன்னால வந்தா உனக்கு என்ன முறை? மாமா. மாமா. அப்புறம் எப்படி நீ அண்ணங்கிற? ஐயோ, அந்த முன்னாடி இல்லைங்க, எனக்கு முன்னாடி பிறந்தாங்க. உனக்கு முன்னால எப்படி பிறப்பாங்க? எனக்கு முன்னாடி இல்லை, எங்க அம்மா. சரி, நீங்க 7 பேர் தானே? உங்களுக்கு அண்ணன் எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர். இந்த 3 அண்ணனுக்கு தம்பி எத்தனை பேர்? தம்பி 4 பேர். 4 பேர். பலே,
உண்மைதானே? உண்மைதான். உங்களுக்கு தம்பி எத்தனை பேர் இருக்காங்க? தம்பி 3 பேரு. இந்த 3 தம்பிக்கும் அண்ணன் எத்தனை பேரு? 4 பேரு. அப்படி சொல்லியா? கணக்கு நம்மள்ட்ட கணக்கு. அப்ப மொத்தம் எத்தனை? 4 4 8. நீங்க எத்தனை பேர் பிறந்தாங்க? 7 பேரு. இப்ப எப்படா ஒருத்தன் கூட வந்தேன்? ஆத்தாடி அப்ப ஏதோ சின்ன ஆத்தாடி ஈத்தாடின்னா கொன்னே விடுவேன். இங்க வர்றா. அண்ணன் 3 பேர் இருந்தாங்கல்ல? ஆமா. அவங்களுக்கு தம்பி எத்தனை பேரு? 4 பேரு. 4. நீங்க மொத்தம் 7 பேர் தானே? ஆமா. இந்த 3 அண்ணனுக்கு தம்பி எத்தனை? 4 பேரு. உங்களுக்கு தம்பி எத்தனை பேர் இருந்தாங்க? 3 பேரு. இந்த 3 தம்பிக்கு அண்ணன் எத்தனை பேரு? 4 பேரு. 4 8. நீங்க எத்தனை பேர் பிறந்தீங்க? 7 பேரு. இப்ப எப்படா ஒருத்தன் கூட வந்தேன்? அப்பா லூசு பையன். மூச்சு விடக்கூடாது. இன்னும் ஒருத்தனுக்கு கணக்கு சொல்லி எனக்கு வேணும். ஆத்தாடி 10 பேரை கணக்கு சொல்லலடா. 10 பேருக்கு அண்ணனே இல்ல, எல்லாம் செத்துட்டாங்க கொரோனாவுல. சரி அதை விடு. ஒரு 500 ரூபா அலையசன் கடை வாங்கினேன். வாங்கினீங்க? செலவு பண்ணிட்டேன். நீ அடிக்காம சொல்லவே மாட்டியா? அடிச்சாத்தான் எனக்கு அடிச்சாத்தாயா நடிச்ச மாதிரி இருக்குது. ஆமா. 500 ரூபாய வாங்கி செலவு பண்ணிட்டேன். தங்கராஜன் 500 ரூபா வாங்கினேன். அவர்கிட்ட 500 ரூபா, அவர்கிட்ட அலையசன் விடு. அங்கே 500 ரூபா வாங்கி அலையசன் அண்ணன்ட்ட வாங்கி ஒரு 300 ரூபா செலவழிச்சேன். சரி. மிச்சம் எவ்வளவு இருந்துச்சு? 200 ரூபா. வாங்கின கடனை கட்டணும்னு அலையசனுக்கு 100, தங்கராஜனுக்கு 100 கொடுத்துட்டீங்க. இன்னும் அலையசனுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 400 ரூபா தரணும். தங்கராஜனுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 400 ரூபா தரணும். 400 800. இப்போ அந்த அண்ணன்ட்ட வாங்கி எவ்வளவு செலவு பண்ணே? 300 ரூபா. 800 300 எவ்வளவு? 1100. வாங்கினது எவ்வளவு? 1000. இன்னும் ஒரு 100 ரூபாய் எப்படி வந்துச்சு? சத்தியமா எனக்கு தெரியாது. ஏற்கனவே அண்ணன் தம்பியில ஒருத்தன் கூட வந்துட்டேன். ஆமா. இப்ப வாங்கின பணத்துல உன் கண்ணு முன்னால ஒண்ணு கூட வந்துருச்சு. அம்மா இங்க வர்றா. பொய் சொல்லாம சொன்னீங்கன்னா நான் விடுவேன், இல்லைன்னா நான் உன்னை விட மாட்டேன். சத்தியமா எனக்கு சம்பளமே வேணாம், நான் வீட்டுக்கு போறேன். விடுவேன். அவ்வளவு சீக்கிரம் விடுவேன்? அவ்வளவு சீக்கிரமா உன்னை விட்டுவேன் நான்? யார் அப்பனே? பிள்ளைக்கு அப்பனே. ஓ பிள்ளைக்கு அப்பனே. பிள்ளை யாருக்கு பிறந்தது? எனக்கு பிறந்தது. உனக்கு எப்படா பிள்ளை பிறக்க? இல்ல என் பொண்டாட்டிக்கு பிறந்தது. எப்படி அடுத்தவளுக்கு பிறக்கிற பிள்ளைக்கு நீ அப்பான்னு சொல்ற? இல்லைங்க, நான் புள்ள கொடுப்பேன், என் பொண்டாட்டி புள்ள பெப்பா. தாயா இருந்தாலும் பிள்ளை வாயு வயிறு வேற. எப்படி உன்னுடைய மனைவியுடைய வாயு வயிறு வேற தானே? அப்புறம் எப்படி அதுக்கு பிறக்க பிள்ளை ஓம் பிள்ளையாம? இல்ல நான் புள்ள கொடுப்பேன், என் பொண்டாட்டி புள்ள பெப்பா. அப்படியா? ஒரு குழந்தை எப்படி வயிற்றுக்குள்ளே உள்ளே சென்றது, எப்படி வெளியில வந்தான், எப்படி வாழ்ந்தான், எப்படி சாதனைகள் புரிந்தான், கடைசியில் எப்படி மறைந்தான், பாத்தீங்களா? இதுக்கு பேரு உடற்கூற்று வண்ணம். உடற்கூற்று வண்ணத்துல தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் தத்துவமே இருக்கு. இங்க பாருங்களேன், உங்களுக்காக சுருக்கமா ஒரு 2 வரியில சொல்லிட்டு முடிக்கிறேன். நான் 2 வரியில புரியுற மாதிரி சொல்லுங்க. நீங்க கேட்கறதுக்கு தயார்னா நான் சொல்ல தயாரா இருக்கேன். நான் கேட்கறேன், 2 வரியில சொல்லுங்க. ஏன்னா காலத்தையும் நேரத்தையும் அனுசரிக்க வேண்டும். ஏன்னா காலங்கண்டு அறிந்து நடக்காதவன் கோலங்கண்டு குரங்கு ஒப்பாவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? காலங்கண்டு அறிந்து நடக்காதவன் கோலங்கண்டு குரங்கு ஒப்பாவான். அது இது எந்த அதுக்கு ஒரு விளக்கமே இருக்குது, அது தனியா இருக்கட்டும். எப்படி ஒரு குழந்தை வீட்டுக்குள்ள உள்ள போச்சு, எப்படி வெளியே வந்தா எப்படி வாழ்ந்தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு கதையே இருக்கு. எப்படி தெரியுமா? சொல்லுங்க. ஒரு மடமாது ஒரு வனமாகி இன்ப சுகந்தர் அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி ஒழுகிய வந்து சுரந்த மீது கலந்து பணியில் ஓர்பாதி சுருதிலி மாது பண்டியில் வந்து பூந்து திரண்டு பத்தும வரம்ப கபடம் முதன்று பார்வை மெய் வாய் செவி காலில் என்ற உருவமாகி உயிர் வளமாது 9 ஒன்று நிறைந்து மடந்த யுத்தர மகன்று புவியில் விழுந்து யோகமும் வாரமும் மாலும் அறிந்து மகளிர் சேனை தரவணையாடை மண்பட உந்தி உதைந்து கவிழ்ந்து மடமையில் கொங்கை அமுதம் அறிந்து ஓரறிவு ஈரறிவு வாகி விழுந்து ஒளி நிகரை தெல்படவாறு வந்து முகந்திர வந்து தவழ்ந்து மடியிலிருந்து மழலை மொழிந்து பாபரு போவன நாமம் விளம்ப உடைமணியாடி இறைவடமாட உண்பவர் தின்பவர் தங்களோடு உண்டு தெருவிலிருந்து பொழுது இணைந்து தேடிய பாலரோடு ஓடி நடந்து 5 வயதாகி விளையாடிய உயர்தர ஞான குருவதேச முத்தமிழின் கலை கரையும் கண்டு வளர்வரைகின்ற பலர விளம்ப வாழ்வது நாற்புறம். 2 வரிலன்னு சொல்லிவிட்டு என்ன 2 கிலோமீட்டர் தாண்டி போய்கிட்டு இருக்கிறேன். இப்ப தாயா நான் ஒரு வரியே சொல்லி முடிக்கிறேன். ஆத்தாடி கிழிஞ்சது போ. கிழிஞ்சது ஒரு நேரத்திலே, கிழிய வேண்டிய நேரத்தில் கிழிஞ்சா தாயா. வானம் கிழிந்தால் பூமி இங்கே எப்படி எல்லாம் மழை பொழியும் என்பதற்கு அழகாக எடுத்துக்காட்டு சொன்னானே வருண பகவானுக்கு கொடுத்தார். அது இல்லையா? எது இல்லை? இல்லை என்ற வார்த்தைக்கு என்ன இல்லை தெரியுமா? அன்பு இல்லை, ஆசி இல்லை, அழகு இல்லை, பற்று
பற்று இல்லை, பாசம் இல்லை, ஆசை இல்லை. எவ்வளவு நல்லா இல்ல தெரியுமா? அன்பு இருக்கு, ஆசை இருக்கு, அழகு இருக்கு, பற்று இருக்கு, பாசம் இருக்கு. இதெல்லாம் எவ்வளவு நல்லா இருக்கு. இல்லங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது. பேசு, சபை அறிந்து பேசு, சமயம் அறிந்து பேசு. சில சமயங்களில் பேசாமல் இருந்து பழகு என்பதற்கு காரணம் கடவுள். எதுயா கடவுள்? எது? மனிதன் உடம்பிலே உள் நோக்கி இருப்பவன் நான் கடவுள். அதனால கடவுள் நம்ம வச்சான். உள்ளிருந்து காக்கவன் யாரியா? அந்த கடவுள் தானே. அதனால கடவுள் 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 என்று சொல்வதற்கு மிகப்பெரிய ஒரு காரணம். போக வேண்டிய நேரத்தில் போகணும். ஏன்னா மகாபாரதத்தில் அபிமன்யு உள்ள போன சண்டை போடுறதுக்கு நிராயுதமானியாக நின்றவன் உள்ளே போனவன் வெளியிலே வர முடியவில்லை. உள்ளே இருந்தவன் உள்ளே இறந்தான் அல்லவா? அதற்கு ஓடி 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 உட்கார்ந்த அந்த ஜோதியை நாடி நாடி ஒரு தெய்வத்தை நோக்கி ஒரு மனுஷன் ஒரு படியில கால் எடுத்து வச்சா தெய்வம் நம்மளை நோக்கி 99 படி கீழே இறங்கி வருமா? அதான் தெய்வத்துக்கு மனுஷனுக்குள்ள ஒற்றுமை இருக்கிறது. ஒரு 2 வரியில கேட்டு சொன்னா நீ மட்டும் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. பேசணுமியா? பேச்சுக்கு ஒரு பேச்சு இருக்கு. மரத்தை வாச்சிட்டு பார், மனிதனை பேச்சிருப்பாங்க. தலையில கை வச்சதுமே பத்மாசுரன். யார் தலையை கை வைக்காது அவர் பசு. இடுப்புல கை வைத்தல் கூனி, முன்பிரிலே மந்திரை, மறுபுறையிலே கூனி. ராமாயணத்தில் சுற்றி கீழே இருப்பது இங்கும். மனிதன் உடம்பிலே எந்த பகுதியில் எந்த இறந்து பின்னே கிடந்த காத்தோட அர்ஜுனன் 1000 கரங்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நெஞ்சில் அடக்கின மகாலட்சுமியை இதய தாமரில மகாவிஷ்ணு இதயத்தில் அடக்கினான் இல்லையா? அதற்கும் சிறப்பு. தலையிலே இட்டமுடன் எந்தலையில் இண்டப்பட்டு எழுதுவிட்ட சிவனும் செத்து விட்டானோ முட்ட முட்ட பஞ்சமே ஆனாலும் பாரம் அவனுக்கு நெஞ்சமே அஞ்சாத நீ என்ற அவை பிறக்கும் பொழுது இப்படி எல்லாம் பேசினா உன்னை என்ன பாராட்டி அனுப்புவாங்க? மல்லி டீ இருக்குதா? சுக்கு டீ மாதிரி இருக்குமா? இல்ல பால் டீ மாதிரி இருக்குமா? அது என்ன டீன்னு உன் பேச்சுபடியே வருவான். குடுக்க சொல்லு, நான் வாங்கி சாப்பிடுறேன். என்னது இந்த பாராட்டின்னு ஒரு டீ சொன்ன அது பால் டீ மாதிரி இருக்குமா, சுக்கு டீ மாதிரி இருக்குமா, அல்லது அது இல்ல நாரதர் நல்லா பேசினாரு அப்படின்னு சொல்லி காலைல பாராட்டி அவார்டு கொடுப்பாங்களே அது சொல்லு. ஒரு வெள்ளாடு மாதிரி இருக்குமா, ஒரு செம்பிளி ஆடு மாதிரி இருக்குமா? செம்பிளி ஆடா? அவார்டுன்னு ஒரு என்ன சொல்றா? அவார்டுன்னு ஒரு ஆடு சொல்லி அது என்ன? அதுல சம்பளம் கொடுப்பாங்கல்ல. என்ன ஒரு பேர் சம்பளமா இருக்குமா, எலும்பு சம்பளமா இருக்குமா? அட பலாப்பழம் மாதிரி இருக்குமா? மந்தம்பழம் மாதிரி இருக்கும். அது என்னடா பழம்? என்ன சொல்றாங்க? அது இல்லைங்க, பாராட்டி அனுப்ப நல்லா பேசினாரு அப்படின்னு. அது என்ன பழம்? முடியல. முடி வச்சிருக்க? எது முடி வச்சிருக்க? இல்லங்கற அந்த முடியல இல்லைங்க எனக்கு. நீதான் முடியலன்னா முடி வச்சிருக்கங்கற நீ. அட கடவுளே. என்ன கடை உள்ள இருக்கு? உள்ள மளிகை கடை இருக்குதா? இல்ல ஜவுளி கடை இருக்குதா? இப்போதைக்கு ஒயின் ஷாப் தான் உள்ள வைக்கணும். ஏண்டா ஏய் உன் புத்தி போதாடா? உள்ள என்னடா கடை இருக்கு? அந்த கடை உள்ள இல்லைங்க, இந்த கடை உள்ள. அதே என்ன கடை உள்ள இருக்குன்னு சத்தியமா சொல்றேன். நிக்கவா போவா? நீ போ. என்ன ஏன் கூப்பிடுற? யார் கூப்பிட்டா? நீதான் நிக்கவா போகவா நிக்கவா போகவான்னு என்னைய கூப்பிட்டியே. நீ எதுக்குடா என்னைய கூப்பிடுற? நீ போடா. ஐயா உங்களை கூப்பிடலையா? நான் நிக்கவா போகவான்னு எதுக்குயா என்னைய சேர்த்து? உன்னால பேச முடியல? உன்னால பேச முடியல? ஏண்டா எவ்வளவு சவுடாலு சட்டா எங்க இருந்து வந்து யாருடா? சரி பேச முடியாது. நான் உன்கிட்ட கேள்வி கேட்டா எப்படி பதில் சொல்லுவேன்? செய்திலையா? செய்தி செய்கையிலே பதில் சொல்லக்கூடிய ஒருத்தனை நான் முதலே பார்க்குறேன். தெளிவானவன் போல இருக்குது. சரி உங்க அப்பா யாரு? மூக்குல குத்திட்டாங்களா? ஐயோ நெஞ்சு வெடிச்சுச்சா? மீசை எடுத்துட்டாங்களா? சரி உங்க அப்பாவத்தையும் சொல்லல, உங்க அம்மாவை சொல்லு. மூக்கு அறுத்து விட்டாங்களா? பய திறந்தாலும் ஏதாச்சும் சாணி தள்ளுற மாதிரி பேசுறேன். உங்க அம்மா யாரா? எங்க அம்மா நகை மகடி. வாயை திறக்காம பதில் சொல்லணும். வாயை திறக்காம பதில் சொல்லணும். உங்க அம்மா யாரு? ஐயோ போச்சா? சரி அண்ணன் தம்பி எத்தனை பேர் இருக்கீங்க? 7 பேர். வாயை திறக்காம சொல்றா. இதான் சொன்ன பேச முடியாதுன்னு சொன்னா சொல்றா. ஏதா 1 2 3 4 5 6 7 7 6 5 4 3 2 1 7 2 மொத்தம் எத்தனைடா? அதே எத்தனைங்கிறேன்? 1 2 3 4 5 5 இருக்கா? 6 7 6 7 6 7 எத்தனைடா? 13 5 18. மொத்தம் எத்தனை நீங்க? 7 பேர். டேய் 18 விரல காட்டிவிட்டு 7 பேருங்கறியாடா. சாத்தாடி மொரட்டு லூசு கிட்ட மாட்டிக்கிட்ட. இங்க வாடா.
கையை நீட்டா அது 5. ஆ, 1 2 3 4 5 5 6 7 7 இந்த 6 7 எத்தனடா? 6 7 13 13 5 எத்தனடா? 13 5 18. நீ எத்தனை 18 வரல தரடா காட்டின? 2 9 பிறந்துட்டாங்க கூட. எல்லாத்தையும் கேட்டு பாரு, மொத்தம் 18 வந்துச்சாலேடா. ஆமா, அப்புறம் 7 வருங்கிற. அதான் எப்ப 2 9 பெத்துட்டான். சரி, அது போயிட்டு போகுது. என்பே நாரத தந்தை பிரபா தாய் கழுவாணி பாட்ட மகாஷ்டு பாட்டி மலைச்சு. உங்களை பற்றி கேட்க நீங்கள் யாரு? என் பேர் வீரத்தேவை. டேய் முட்டாப்பலே, உன் பேரை கேட்டால் தாண்டா பேரை சொல்லணும். நீ யாருன்னு கேட்டிருக்கேன். நான் ஒரு உருவம். டேய் கிறுக்கனாடா நீ. உருவமா பருவமானலாம் கேட்கலடா. நீ யாருன்னு கேட்டிருக்கேன். நான் ஒரு மனுஷாலு. டேய் ஏண்டா மனுஷனா இல்லை மாடா? நான் கேட்டேன். மாடு இல்லை மனுஷன் சொல்லுக்கு. நீ யாருன்னு சொல்கிற? நான் ஆம்பளை. டேய் கேனப்பலை, நீ ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? நான் பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை சொன்னேன். நீ யாருன்னு கேட்டுக்கடா. நான் ஒரு ஆத்மா. ஏண்டா மகாத்மா காந்தியா? ஆ, யாருடா நீ? ஆத்மா. சரி விடு. உங்க அப்பா யாரு? எங்க அம்மாளுக்கு புருஷன். உலகமறியாத விஷயம். உங்க அம்மா யாரு? எங்க அப்பனுக்கு பொண்டாட்டி. அனைவரும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். அவங்க 2 பேருக்கு நீ என்ன வேணும்? புள்ள வேணும். சந்தேகப்படக்கூடிய விஷயம். எனக்கு ரொம்ப நாளா நீ உங்க அப்பா உங்க அம்மாவுக்கு என்ன வேணும்? நானும் எங்க அப்பா எங்க அம்மாளுக்கு புருஷன் வேணும். ஏய் நான் வந்து புள்ள வேணும், எங்க அப்பா புருஷன் வேணும். என்ன புருஷன்னா ஆண் மகன் அர்த்தம். கழுத்து புருஷன் யாருன்னா உங்க அப்பா, வயிற்று புருஷன் யாருன்னா நீங்க. அது இருக்கட்டும். நீ உங்க அப்பா உங்க அம்மாவுக்கு என்ன வேணும்? புருஷனும் புள்ளையும் வேணும். நீ உங்க அம்மா உங்க அப்பாவுக்கு என்ன வேணும்? நானும் எங்க அம்மாவும் எங்க அப்பா வந்து பொண்டாட்டி வேணும், நான் புள்ள வேணும். ஆஹா அருமையா சொல்றீங்க. உங்க அப்பாவுடைய அப்பாவும் உங்க அம்மாவுடைய அப்பாவும் நீயும் உங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு என்ன வேணும்? உங்க அப்பாவுடைய அப்பாவும் அம்மாவுடைய அப்பாவும் நீயும் உங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு என்னடா வேணும்? சத்தியம்மா நீ வருவன்னு தெரிஞ்சிருந்தா வந்திருக்க மாட்டேயா. சரி நான் அப்படியே இறங்கி ஓடி இருப்பேன்யா. சரி சுருக்கமா கேட்கவா? சுருக்கமா புரியுற மாதிரி கேட்கவா? புரியுற மாதிரி கேளுங்க. ஓ மகன் மண்டாட்டுடைய மாமியா மகபுருஷரோட குளிந்தியா மகனுடைய மாமனார் மச்சனை உனக்கு என்னடா வேணும்? ஒரு மசிறு விளங்கலையே. திருப்பி கேட்கவா? கேளுங்க. ஓ மகன் மண்டாட்டுடைய மாமியா மகளுடைய குளிந்தியா புருஷனோட மாமனாருடைய மச்சனை உனக்கு என்னடா வேணும்? சித்தப்பா வேணும். ஏய் நல்லா சொல்றா. ஓ மகன் மண்டாட்டுடைய மாமியா மகபுருஷனோட குளிந்தியா மகனோட மாமனாருடைய மச்சனை உனக்கு என்னடா வேணும்? மச்சனை எனக்கு புருஷன் வேணும். ஐயோ ஐயோ ஒண்ணுமே விளங்கலையா. சரி போயிட்டு போதே கதையை ஆரம்பிப்போமா? இன்னும் கதையே ஆரம்பிக்கலையா? கிழிஞ்சுது போ. சூப்பர்ரா சோனமுத்தா. உன் கதையே முடிஞ்சிடும் போல இருக்கு. அப்புறம் எப்படி கதை ஆரம்பிக்கிறது? சரி கதை ஆரம்பிக்கணுமா? பெண்கள் வேணும்ல, வள்ளியை கூப்பிடலாம் முதல்ல. தோடி ஆத்தாடி செத்த நேரம் பேசுறதுக்கு சாணி தள்ள வச்சுட்டார மனுஷன். சாணின்னா என்ன தெரியுமாயா? மகாலட்சுமியுடைய அம்சம். ஆமாம். இன்னைக்கு நம்ம சாணத்தை தெளிக்கிறோம் என்றால் இறைவனுடைய அருள். பசுவில் தான் எல்லா தெய்வங்களும் குடிகொண்டு இருக்கிறார்களாம். ஒவ்வொரு பகுதியிலே ஒவ்வொரு